எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்ப பரவலா நிறைய எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான புது புது பேர், நமக்கு தெரியாத பேர்ல எல்லாம் நோய்கள் வருது. வயசானவங்களுக்கு தான் இல்லை, ஒரு மிடில் ஏஜ்காரங்க, யங்ஸ்டர்ஸ், எல்லா வயசுக்காரங்களுக்கும் வெவ்வேறு விதமான நோய்கள் வருது, ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இதனால இப்ப ஏன் அது ஜாஸ்தியா வருது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? உடம்புல இருந்து நம்மளுக்கு இந்த டிசீஸோ நோய்ங்கிறோமோ, அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் ரீசன் நம்ம உள்ள எடுத்துக்கிற ஆகாரம், அதனுடைய நியமங்கள் கொஞ்சம் சரியா இல்லையோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருது. என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்ப அந்த நாள்ல முதல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த காஃபி டீ பழக்கம் எல்லாம் ரொம்ப இருக்க. காத்தாலன்னா நீராகாரம் தான். நீராகாரம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. நம்ம நைட்டு அந்த சாதத்துல தண்ணியை ஊற்றி வச்சு விடுறது. காத்தால அந்த சில்லுன்னு அந்த தண்ணி இருக்கும், அதை வடிச்சு எடுத்துட்டு கொஞ்சமா மோர் சேர்த்து உப்பு பெருங்காய பொடி போட்டு கரைச்சுட்டு அதை தான் குடிப்பாங்க. ஏன் இந்த பழக்கம் வச்சுட்டாங்க? இப்ப நைட்டு முழுக்க நம்மளுடைய அந்த வயிற்றுல இந்த ஜீரணம் பண்ற விஷயம் மீது இதெல்லாம் வேலை பண்ணிட்டே இருக்கு. நம்ம தூங்குவோம், அது வேலை பண்ணிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், உள்ள சூடா இருக்கு. சோ அந்த ஹாட்னஸ் கொஞ்சம் அந்த டெம்பரேச்சரை தணிக்கணும் அப்படின்னா கூலா இருக்கிறத தான் நம்ம போடணும் இல்லையா? அதனால அந்த நீராகாரம் கொடுக்கும் போது என்ன ஆகும், அது அந்த உள்ள சூடா இருக்கிற அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் தணிச்சு அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் அடுத்தபடியா நல்ல வேலை செய்யறதுக்கு ஹேதுவா பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட முக்காவாசி பழையதுதான் சாப்பிட்டு இருந்தாங்க. இல்ல கொஞ்சம் இந்த ஆவியில வேக வச்ச மாதிரின்றதுக்கு இந்த இட்லி, இல்ல இந்த குழல் புட்டுன்னு சொல்ற அது, பொங்கல், இந்த மாதிரி ரொம்ப எண்ணெய்கள் இல்லாம இருக்கிற ஒரு ஆகாரமா தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆகுது, டைஜஷனுக்கும் ஈஸியா இருக்கும், சூட்டையும் ரொம்ப கலப்பாம. அதே போல மத்தியானம் நம்ம லஞ்சுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த உணவுக்கு முக்காவாசி எல்லார் வீட்லயுமே அப்பெல்லாம் இந்த மல்டி ஸ்டோரிட் அபார்ட்மெண்ட் ஸ்டைல் கிடையாது, இண்டிவிஜுவல் ஹவுசஸா இருந்தது இல்லையா? தனி வீடு வச்சு பின்னால கண்டிப்பா எல்லார் வீட்லயும் தோட்டம்ங்கிறது. தோட்டத்துல அவங்க என்ன காய்கறிகளை நிறைய போட்டு எது பண்றாங்களோ அந்த காய்கறிகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சமையலுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எல்லா எளிதில் ஜீரணமாக கூடிய காய்கறிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாத்தையும். தக்காளி, கீரை, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், புடலங்காய், பாகற்காய், பூஷணிக்காய், பரங்கிக்காய், வாழைக்காய், இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க வீட்டுல தோட்டத்துல இருக்கும். அந்த கறிகாய்கள், அந்த கீரை, அதெல்லாத்தையும் பறிச்சுதான் அவங்க சமையலுக்கு உபயோகப்படுத்துறாங்க. அதனால என்னன்னா இந்த கெமிக்கல்ஸ் போட்டோம் அதுக்கு அப்படிங்கிறதும் இல்லை. நேச்சுரலா அதை இப்ப சொல்றோமே நம்ம ஆர்கானிக், அது நேச்சுரலாவே அங்க அப்ப கிடைச்சிட்டு இருந்தது. அதனால அந்த சத்தான அந்த கறிகாய்களை வச்சு அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்க. அண்ட் அதே போல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய விஷயங்கள். அப்புறம் சாயந்தரத்துல சில சமயம் சுண்டல் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ஸ்நாக்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கூட வீட்டுல பண்ணின கொண்டைகளா தான் இருக்கும். அதாவது ஒரு தட்டை, சீடை, தேங்குழல், முறுக்கு, இல்லைன்னா வேர்க்கடலை உருண்டை, ரவா லாடு, அந்த மாதிரி வீட்டுல செஞ்ச இனிப்பும் பலகாரமும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதே நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்நாக்ஸுக்குன்னு விதவிதமான சிப்ஸ், அப்புறம் வெவ்வேறு ஷேப்ல இருக்கிற ஏதோ முறுமுறுன்னு சாப்பிடுற விஷயங்கள், அதுல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு அது உடலுக்கு நம்மளுக்கு ஒத்துக்காதுங்கிறத தெரிஞ்சும் தெரியாம இருந்தும் நம்ம அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ நைட்டு பாத்தீங்கன்னாக்க இந்த வழக்கு வச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க நைட்டு டின்னரை முடிச்சிடுவாங்க. சோ அப்பவும் நீங்க ரொம்ப ஹெவியா அதை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மில்லட்ஸ் இப்ப ரொம்ப ஃபேமஸா சொல்லிட்டு, அந்த மில்லட்ஸ் வகைகள், ராகி, கோதுமை, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சாப்பிட்ற ஐட்டம் ஒண்ணு பண்ணி அது லைட்டா அதை சாப்பிடுறது, கொஞ்சம் பழம். நீ சாயந்தர நேரம் கொஞ்சம் வழக்கு வச்சு கையோடங்கச்சே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி 6:45 அதுக்குள்ள இருக்கும். சோ அதுக்குள்ள அவங்களுடைய டின்னர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏதாவது சத் விஷயங்கள் பேசுறது, ஒரு பாட்டு, இது சுவாமி பத்தி பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இல்ல ஒரு கோவில் போறது, ஏதாவது ஒரு கச்சேரி போறது, இந்த மாதிரியும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எது பண்ணினாலுமே கரெக்டா வீட்டுல அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு அதையும் அவங்க திருப்பி படுக்கிற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9, 9:30 இல்லையா, மேக்சிமம் 10 மணி எங்கேயாவது சில இடத்துல. சோ முக்காவாசி இதுல இதுதான் அவங்களுடைய
ரொட்டீனா இருந்தது. சோ அந்த 9-10 மணிக்குள்ள நம்ம வந்து படுக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்ப வந்து நம்ம படுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள அங்கே போவோம். நம்மளுடைய உடம்புடைய வாகு எப்படி இருக்குன்னா, தினமும் ராத்திரி 11 மணில இருந்து ஒரு 2-3 மணி அந்த டைம்ல தான் நம்ம உடம்புல வந்து எது டேமேஜ் அணுக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சதைச்சு ரிமூவ் பண்றாப்ல அழிச்சுட்டு புது அணுக்கள் வந்து அந்த நேரம் தான் உற்பத்தி ஆகும். சோ இந்த டைம் வந்து அந்த வேலை நடக்கணும்னா நம்ம வந்து டீப் ஸ்லீப்ல இருக்கணும். அப்ப வந்து நம்ம 9-10 மணி அப்படி நம்ம நல்லா அப்ப படுத்தாதான் வந்து நல்ல ஆழ்ந்த உறக்கம் கட்சி ஒரு 10:45 அந்த டைமுக்கு வில் பி வெரி குட் டீப் ஸ்லீப். அப்ப இந்த நம்மளுடைய தினம் நம்ம உள்ள நடக்க வேண்டிய அந்த வேலை சுமூகமா நடக்கும். சோ இந்த விஷயங்கள் இது தவிர இன்னொரு ஒரு நல்ல பழக்கம் வந்து அப்ப கடைபிடிச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 15 நாளைக்கு ஒரு தடவை எல்லாருக்கும் தெரியும் ஏகாதசின்னு. சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உபவாசம் இருப்பாங்க. சோ சில பேர் கொஞ்சம் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை வந்து டிஃபனா காத்தால வந்து ஏதாவது கஞ்சி குடிச்சு போயிட்டு இருந்தாக்க மத்தியானத்துக்கு ஏதாவது ஒரு லைட்டா டிஃபன் வச்சுப்பாங்க. திருப்பி நைட்டு வந்ததுக்கு அப்புறம் வெறும் பழமும் கொஞ்சம் பாலும் தான் எடுத்துப்பாங்க. சில பேர் வெறும் அந்த டிஃபன் கூட இல்லாம வெறும் பழம் 2 வேளையும் பழமா எடுத்துக்கிறது. சோ அந்த ஒரு நாள் வந்து நம்மளோட ருட்டீன் ஃபுட் வந்து நம்மளுக்கு உள்ள எடுத்துக்காம நம்ம இந்த மாதிரி ஒரு வயிற்ற காய போட்டு அந்த உபவாசம் இருக்கிறது என்ன விஷயம்னாக்க, அன்னைக்கு முழுக்க வந்து இந்த மாதிரி வேண்டாத செல்கள் எல்லாத்தையும் அதை அழிச்சுடும். அந்த வயிறு அந்த நம்ம காய போடும் போது அன்னைக்கு வந்து மேக்சிமம் அந்த செல்களை அழிச்சுட்டு நிறைய புது செல்கள் உற்பத்தி ஆகும். இதுக்கு வந்து நம்ம வயிறு மிஷின்ங்கிறது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தா தான் இந்த வேலை நல்லா நடக்கும். சோ அது பண்ணிட்டு அது பண்ணிட்டு மறுநாளைக்கு அதாவது துவாதசி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, காத்தால் சீக்கிரமாவே சாப்பிடுவாங்க. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லார் வீட்லயும் வந்து அகத்திக்கீரை இருக்கும், அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கும். இது அகத்திக்கீரை அவ்வளவு துவர்ப்பு சக்தி ஒண்ணு, 2வது வந்து நிறைய விட்டமின்ஸ் ரிச் விட்டமின்ஸ் இருக்கிற அந்த கீரை. அடுத்தது இந்த நெல்லிக்காய் எடுத்துட்டோம்னாக்க அதுல ஒரு தொகையிலோ இல்ல ஒரு பச்சடியோ பண்ணும்போது அது வந்து ரிச் விட்டமின்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி நமக்கு நிறைய கொடுக்குறது. சோ யோசிச்சு பாருங்க, முதல் நாள் வந்து நம்மளுடைய வேண்டாத செல்கள் அணுக்களை அழிச்சு புது செல்கள் உற்பத்தி ஆனதுக்கு காத்தால உடனே நம்ம வந்து என்ன பண்றோம், அதுக்கு ஃபீட் பண்றோம். எப்படி நிறைய விட்டமின்ஸை கொடுக்குறோம், எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறோம். அப்போ அந்த செல்கள் வந்து நல்லா இயங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. சோ இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் விஷயத்தை தான் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அதனால வந்து என்ன ஆயிடுது, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ங்கிற மாதிரி உடம்பு. அது தவிர இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எந்த இடங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ கோவிலுக்கோ கடைக்கோ இதுக்கும் வந்து அவங்க நடந்துதான் போயிட்டு இருந்தாங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படின்னாக்க சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பொல்யூஷனும் குறைஞ்சிட்டு இருந்தது. இன்னொன்னு வந்து என்னன்னா நம்மளுடைய கை கால்களுக்கு அது ஒரு பயிற்சி இருந்துட்டு இல்லையா, மூவ்மெண்ட் இருக்கிறச்சு என்ன ஆகும்னாக்க நம்மளுக்கு அங்கங்க இப்ப நம்ம மூட்டு வலின்னு சொல்லாப்ல அங்க வந்து ஒரு கொழுப்பு சக்தி சேர்ந்துக்கிறது இதெல்லாம் நடக்காம இருந்துட்டு இருந்தது. சோ திஸ் வெரி ஹெல்தி ஹேபிட்ஸ், அதனால வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப வராம இருக்கு. அதுக்கு மாறா இப்ப நம்ம என்ன பண்றோம், காத்தால் எழுந்ததும் சூடா காஃபி டீ நம்மளுக்கு வேணும். சோ கொதிச்சுட்டு இருக்கிற அந்த உள்ள மிஷினுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்நீரை கொட்டி நம்ம அது ஃபர்ஸ்ட் இது பண்றோம். அதுக்கப்புறம் இந்த வெளிநாட்டுக்காரங்க வந்து அவங்களுடைய கிளைமேட் ரொம்ப கோல்டு கிளைமேட், ரொம்ப பசிக்காதுங்கிறதுனால அவங்க வந்து காத்தால இந்த பிரெட் அப்படிங்கறத வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிரெட் டோஸ்ட் இல்லைனாக்க வந்து பிரெட்ல வந்து பட்டர் தடவி சாண்ட்விச் அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டாங்க. நம்ம ஊரு வந்து ஹாட் பிளேஸ், சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகுது. அங்க போய் அந்த பிரெட் நம்ம சாப்பிட்டோம்னாக்க என்ன ஆகும், சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிட்டு உள்ள அது பாடிக்கு மிஷின் கேட்டுட்டு இருக்கும் நம்மளுக்கு. அப்ப என்ன ஆகுது, அங்க அசிடிட்டி ஃபார்ம் ஆகும் இல்லையா. வேற என்னென்ன சாப்பிடுறோம், நம்ம நூடுல்ஸ் சாப்பிடுறோம், பாஸ்தான்னு சாப்பிடுறோம் இல்லையா. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த ஜீரண சக்தி வந்து அவ்வளவு ஆகாத ஒரு பொருள்கள் அதெல்லாம். அது நம்மளுக்கு உடம்புக்கு ஏத்துக்க கூடாத விஷயங்கள் அதெல்லாம். ஓகே, அடுத்தது நம்ம வந்து லஞ்சும் போதும் சரி இல்ல வந்து ஒரு டின்னர் போதும் சரி என்ன பண்றோம், நல்ல மசாலா இருக்கிறதா இந்த பிரியாணி சாப்பிடுவோம், இல்லைன்னாக்க வந்து பீட்சா ஆர்டர் பண்ணுவோம், பர்கர் ஆர்டர் பண்ணுவோம்.
என்னன்னா எந்தெந்த விஷயங்கள் நம்ம இந்த உள்ள வயிற்றுக்கு வந்து ஈஸியா டைஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குமோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்படியே போய் உட்கார்ந்துட்டு ரொம்ப நேரம் இந்த ஜீரணத்துக்கு எடுத்துக்கக்கூடிய பொருள்களா நம்ம சாப்பிடுறோம். அதுலயும் வந்து நம்ம பார்த்தோம்னா இங்க நம்ம தமிழ்நாட்டுல முக்காவாசி இடங்கள்ல இந்த நைட்டுனாலே வந்து இந்த பரோட்டான்னு ஒண்ணு போட்டுடுவாங்க. இந்த பரோட்டா குருமா அது வந்து போய் உட்கார்ந்துரும். அதை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க. அவ்வளோ அது வந்து ஜீரணத்துக்கு கெடுதல். சரி, சாப்பிடதான் சாப்பிடுறோம், முன்னாடி சாப்பிடுறோமா இல்லை. நம்ம என்ன பண்றோம், நம்மளோட நைட் டின்னரை வந்து இன்வேரியபிளி சாப்பிட உட்கார்றதே 9:30 10 மணி 9 மணிக்கு மேலதான் நம்ம அந்த ஒரு முயற்சியே பண்றோம். சோ அவ்வளோ லேட்டா இந்த மாதிரி ஹெவி திங்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே பெட்ல போய் இல்லையா படுத்துட்டு சரி அப்பெல்லாம் சாப்பிட 9-10 மணிக்குள்ள தூங்கினா டீப் ஸ்லீப்புக்குன்னா அதுக்கும் நம்ம செய்யறது இல்லை. என்ன பண்ணுவோம், படுத்துட்டு நம்ம இத பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டு நம்ம தூங்குறதுக்கு என்ன ஆகும், 11 12 12:15 அதை தாண்டி தான் மிட் நைட் தாண்டி போவோம் இல்லையா. அப்பதான் டீப்பா சேட் பண்ணுவோம், டீப்பா சினிமாக்கள் பார்ப்போம், வேற வந்து ரீல்ஸ் அது இது இதெல்லாம் நம்ம விஷயங்கள் நடக்காது. ஆக நம்மளுக்கு ஜீரணத்தையும் நம்ம வந்து அகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்றோம். அதே நேரத்துல நம்ம செல்கள் தானா வந்து கெட்டதுக்கு அழிச்சுட்டு நல்ல புதுச வந்து ஏற்படுத்தக்கூடிய சிச்சுவேஷனையும் நம்ம கெடுக்கிறோம். ஏன்னா நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கிறதுல 12-12:15 வரைக்கும் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் அந்த போனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க ஆரம்பிச்சு தூங்கி நம்ம டீப் ஸ்லீப்புக்கு போறதுக்கு எவ்வளவு லேட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இதனுடைய பாதி வேலைகள் பண்ணக்கூடிய டைம் தாண்டி போயிடுறது. இதனாலதான் நம்ம வந்து இயற்கைக்கு அகெயின்ஸ்டா போயிட்டு இருக்கிறதுனாலதான் இப்ப வந்து நிறைய இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. சோ மறுபடியும் அந்த நாள் பழக்கங்கள், அந்த உணவு பழக்கங்கள், அந்த நேரங்களை நாம கடைபிடிச்சோம்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ அவாய்ட் பண்ணலாம். நல்ல ஸ்ட்ராங் பிரஜைகளா நாட்டுக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சு எல்லாரும் உயர்வடையலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர்.